வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சிஸ்லிங் ப்ரௌனி பண்ண போகிறோம். ஸோ சிஸ்லிங் ப்ரௌனிக்கு ஃபஸ்ட்டு பிளேட்டை வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌனியை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த அவனுக்குள்ளே வச்சு ஹீட் பண்ண போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரௌனி பிஞ்சிராமல் வைக்கணும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வார்ம் அப் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்து ஸ்டார்ட். எஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரெப்பு பண்ண போகிறோம். க்ரெப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்லில் வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரெப்பு மாவு எடுத்து இப்படி ஊற்றணும். ஊற்றிட்டு இதுக்கு பேர்லாம் தெரியாது, இதை எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். இது வந்து நம்ம ஒரு தோசை மாதிரி தான், ஆனால் இது வந்து ஸ்வீட் தோசைன்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த மாவு எப்படி வேஃபில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அப்படியே சுற்றணும், பிய்யாமல் சுற்றணும். பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ ப்ரௌனி வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இருந்தால் கருகிரும். அதனால அதை எடுத்து நம்ம உட்டன் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கை வச்சா கை போயிடும். அதனால் we are using this. ஓகே, ஸோ இப்போது சிஸ்லிங் ப்ரௌனி சிசில் ஆகணும்னா நம்ம அதில் வந்து ஹர்ஷீஸ் ஊற்றணும். ஹர்ஷீஸ் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே இருக்குது. ஓகே, பட் பாட்டில் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போது இதை வச்சுருவோம். க்ரெப்பு பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு, திருப்பி போடணும், இல்லைன்னா ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இது நம்ம ரோஸ்டெல்லாம் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். ஒரு சிலர் க்ரன்ச்சியாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் சாஃப்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த கஸ்டமர் சாஃப்டாக வேணும்னு சொன்னாங்க. அதனால் அப்படி சைடில் எடுத்து விட்டு, ஓகே, இல்லை சாங் ஏதாவது ஓடுதான்னு பார்த்தேன், இல்லைன்னா அப்புறம் காப்பி ரைட் வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே 4ஆக மடிக்கணும். ஃபஸ்ட்டு திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு ஒரு சைடு ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து என்ன பண்ணணும், இதில் வந்து சாஸ் ஊற்றணும். உள்ளே வந்து மறந்துட்டேன். ஓகே, ஆனால் கரெக்டு தான். நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் தான் we are going to use டாஃபி சாஸ். ஏன்னா இது வந்து பனாஃபி ப்ளஸ் க்ரெப் பண்ணுறோம் நம்ம. ஸோ பனானா அண்ட் டாஃபி சாஸ் அலாங் வித் ஒயிட் சாக்லேட் சாஸ். ஸோ இதுதான் காம்பினேஷன். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு சைடு மட்டும் ஊற்றிட்டு இதை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2, அடுத்த இதை அப்படியே 4ஆக மடிச்சிடணும். எஸ், ஸோ இதுதான், இப்படி தான் க்ரெப்போட ஷேப் இருக்கும் இங்கே. ஸோ we are transferring it to the plate and நான் சொன்ன மாதிரி பனாஃபி பிளஸ், அதனால we are going to add banana. ஸோ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன் பனானாஸை. ஸோ அதை எடுத்து ஜஸ்ட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். ரேண்டமாக அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் வைக்கலாம். பட் சென்டரில் ஐஸ்கிரீம் வரும். ஸோ ஐ திங்க் we can have some space in the center. ஸோ ஒயிட் சாக்லேட் சாஸ், ஏன்னா டாஃபி சாஸ் உள்ளே ஊற்றிட்டோம், அதனால் மேலே வந்து ஒயிட் சாக்லேட் சாஸ் இது பண்ணிக்கலாம். கேப் கொடுத்தாச்சு ஐஸ்கிரீமுக்கு. அதே மாதிரி இந்த சாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பிளேட்லேயும் வந்து இருக்கணும். அதுதான் வந்து ஆர்ட். அந்த கரெக்டாக அந்த ஃபுட்டில் மட்டும் போடுறதுக்கு வந்து கிடையாது, அந்த பிளேட்லேயும் அந்த ட்ரிஸ்லிங் அப்படியே ஃபாலோ ஆகணும். ஸோ ஒயிட் சாக்லேட் சாஸ் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் நிறையாவே போடுவேன். எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் எவ்ரி திங் கோஸ் வித் அ ஸ்டாண்டர்ட் வனிலா ஐஸ்கிரீம். ஸோ ஒரு குட்டி ஸ்கூப், ஒரு ப்ராப்பர் குட்டி ஸ்கூப் வந்து வனிலா ஐஸ்கிரீம் ரவுண்ட் ஷேப்பில் வேணும். எஸ், ரவுண்ட் ஆக்கியாச்சு. ஓகே, முட்டை மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஓவல் ஆகிடுச்சு, பட் தட்ஸ் ஃபைன். மூடி வச்சுட்டு இது மேலே ஒரு ஸ்கூப் ஆஃப் வேஃபர். பிராண்டிங் பண்ண வேண்டாமா? ஸோ வேஃபரை சொருக்கியாச்சு. ப்ரௌனி வெளியே இருந்தால் ஆறி போயிடும், நான் தான் எடுத்து உள்ளே வச்சேன்.
ஸோ இப்போ ப்ரௌனியில் வந்து நம்ம ஹெர்ஷீஸ் ஃபுல்லாக போடுறோம். ஹெர்ஷீஸ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் இந்த ஸ்மோக் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து பிளேட் எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட்டாக இருக்குதோ அவ்வளோ ஸ்மோக் வரும். ஸோ அடுத்த ஒயிட் சாக்லேட் சாஸ் ஜஸ்ட் அந்த பார்க்க லுக்குக்காக லைட்டாக ஊற்றிட்டு கூட வந்து கேஷ்யூ நட்ஸ் நட்ஸும் கொடுத்துட்டோம்னா யா ஃபைன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஐஸ்கிரீம். ஆனால் இதுக்கு வைக்கிற ஐஸ்கிரீம் தான் வந்து டாஸ்கே. ஏன்னா ப்ரௌனி மேலே அதுவும் இந்த ஹெர்ஷீஸ்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் நிற்காது, வழுக்கிட்டு விழுகிற மாதிரியே இருக்கும். எப்போ இங்கேருந்து நம்ம கஸ்டமர்கிட்ட இல்லை ஓகே, இங்கேருந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிறதுக்குள்ளேயே அது விழுந்து பிளேட்டில் விழுந்ததுன்னா அவ்வளோதான், சரன்னு மெல்ட் ஆயிரும். அவ்வளோதான். இதையும் கொண்டு போய் இப்போ கஸ்டமர்கிட்ட கொடுக்க போகிறோம். இதோ சிஸ்லிங்